கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாருங்கள், நம்ம சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இப்படியாக இரவு 10 மணிக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மத்திலே தம்முடைய மகிமையை பிரசன்னமாக்குவாராக. அவருடைய மகிமை நம்ம இருக்கிற இடங்களை சூழுவதாக. அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே நிரம்பி வழியும்படியாய் நம் அனைவரும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி, அது மட்டுமல்ல, அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது, உயர்ந்தது. அந்த நாமத்தை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் வாருங்கள், நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆண்டவருடைய கிருபை நம்மையிலே எத்தனை பெரியது. ஆகவே இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு நீர் பாராட்டின கிருபை எத்தனை பெரியது. ஆகவே தேவ சமூகம் எல்லாம் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனக்கா எத்தனை கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியானவர்களா இருந்தாலும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. அவருடைய கிருபை நினைத்து பார்க்கும் பொழுது கிருபையின் தேவனை, கிருபையின் ஆவியானவரை, கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் மழையாய் பெய்ய செய்கிறவரை நம்ம துதிக்காமல் இருக்க முடியாது, நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. அந்த கிருபை தான் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாத்தது. நம்ம பாடினது போல இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்மை விட தகுதியா இருக்கிறாங்க. ஆமா, இந்த நாளிலும் கூட தோல்வியின் ஆழங்களிலே எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் அத்தனை முறையும் நம்மை தூக்கி எடுத்து அந்த கிருபை நம்மை மீண்டுமாய் அவருக்காய் நிற்க வைத்தது. உங்க கிருபை என்ன தூக்கி எடுத்ததே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. யோசித்து பார்ப்பார், எத்தனை நேரத்தில் தனிமையில் இருந்தோம். மனிதர்கள் கைவிட்ட நேரம் அது, உறவுகள் கைவிட்ட நேரம் அது, மலை போல நம்பியிருந்தவர்கள் நம்மை விட்டு சென்ற நேரம் அது. கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது. இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையானவர்களே, தனிமையின் பாதையில் அவருடைய சமூகத்தில் நம்மை தூக்கி நிறுத்தின ஆண்டவர், அவருடைய கிருபை எத்தனை அருமையானது, அவருடைய அன்பு எத்தனை அருமையானது. ஆகவே நம்ம சேர்ந்து பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே, உம் தோளில் எங்களை சேர்த்துக் கொண்டீரே, எங்களை அணைத்துக் கொண்டீரே, தூக்கி சுமந்தீரே என்று சொல்லி நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மளுக்கு தெரிந்த ஒரு பாடல் நம்ம சேர்ந்து பாடலாம். தனிமையின் பாதையில் என் தோளில் தூக்கி சுமந்த நல்ல தகப்பனே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். கிருபை நினைத்து அந்த அன்பு, அந்த பாசம் எங்கள் மேல் எத்தனை பெரியது. அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தனிமையின் பாதையில் தகப்பனே, உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே, உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ,
பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமென். ஹல்லேலூயா. சொந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சொல்லி பாடலாம். சொந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. சுவே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. அதற்கு ஆண்டவருடைய கிருபை. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். மீண்டும் சேர்ந்து பாடலாமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. இயேசுவே உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பை நினைத்து, அந்த கிருபையை நினைத்து, இரக்கத்தை நினைத்து, ஓ எங்கள் மேல் உங்க பாசம் எத்தனை மேலே. ஓ ஜீசஸ், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இயேசுவே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையில் எல்லாம் எங்கள் கூட வந்தீரே. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. என் உள்ளத்துக்குள் உம்மை வர ஹல்லேலூயா
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உங்க கைகளில் என்னை வரைந்து கொண்டீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அன்பை நினைத்து எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஐயா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்துவேன் நான். ஐயா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? நன்றி பாடல்களை தருவேன், துதி பாடல்களை தருவேன், ஆராதனையை தருவேன். ஜீவன் உள்ளவரை உமக்கே சேவை செய்வேன், உமக்கென்று ஆத்ம ஆதாயம் செய்வேன். இதற்கு ஈடு என்ன தருவேன்? சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஐயா, இதற்கு ஈடு நன்றி செலுத்துவேன் நான். இதற்கு ஈடு துதி செலுத்துவேன் நான். இதற்கு ஈடு ஐயா உம்மை சேவிப்பேன் நான். இதற்கு ஈடு உமக்காய் வாழ்வேன் நான். உமக்காய் வாழ்வேன், உமக்காய் சேவை செய்வேன். அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க. 2 நாளாகமத்துல படிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 12-13 வசனம். ஆசாப், ஏமான், எதுத்தானுடைய கூட்டத்தார், அவருடைய குமாரர், சகோதரருடைய கூட்டத்தார் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூரங்களையும் சுரமண்டங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரியங்களை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரியங்களை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள் பூரிய தாளந்துகள் கீத வாத்திகளுடைய சத்தத்தை துடிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மகிமையினாலே நிறையப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்றைக்கு மிருகங்களை, ஆடு மாடுகளை பலி செலுத்தித்தான் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த காலகட்டம் அது. சாலமோன் கட்டின தேவாலயம் இப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஓ ஆசாரியர்கள், லேவியர்கள் கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் கூட பாருங்க, இப்பொழுது அந்த பலிகள் ஒரு பக்கம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் மறுபக்கம் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை, கர்த்தரை துதித்து பாடுகிற அந்த துதி ஆராதனையை செய்து கொண்டிருக்கிற லேவியர்கள் இசை கருவிகளை வாசித்து நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையின் மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டான். நான் இப்படி சொல்லுகிற பாருங்க, அன்றைக்கு பலி செலுத்தி
பலி செலுத்திதான் கர்த்தரை ஆராதிப்பதுதான் அன்றைக்கு தேவன் கொடுத்த பிரமாணம். பாருங்க, அந்த பலி செலுத்தி ஆராதிக்கிற அந்த பிரமாணத்தின் நாட்களில் ஜனங்கள் கர்த்தரை பாடி துதிக்கிற அந்த ஆராதனையிலே தேவன் பிரியம் கொண்டு அவர் தம்முடைய மகிமையின் மேகத்தை அவர்கள் நடுவிலே நிரம்பி இருக்க செய்தார். தொடர்ச்சியாய் படித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதவசனம் எப்படி சொல்கிறது, அங்கே ஆசாரியர்கள் கர்த்தருக்கென்று பணிவிடை செய்யக்கூடாமல் தேவனுடைய மகிமை நிரப்பியதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலி செலுத்துவதையெல்லாம் நிறுத்திட்டு என்னை பாடி நீங்க துதிக்கிறீங்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீங்கள் துதிக்கிறீங்களே, இந்த துதிதான் எனக்கு பிரியம் என்று சொல்லி தேவன் தம்முடைய மகிமையை அங்கே இறங்க பண்ணினார். பழைய ஏற்பாட்டின் ஆராதனையிலேயே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அங்கே மூடுமானா, நிரம்புமானா, தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் இயேசுவின் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் கிழிக்கப்பட்டு விட்டது. இதோ கிருபாசன சண்டையிலே தைரியமாய் சேர முடியும். இப்பொழுது தேவனை ஆராதிக்கும் தேவ பிரசன்னம் நடுவிலே எவ்வளவாய் தங்கி இருக்க முடியும்? அப்படியே மகிமையிலே எவ்வளவாய் நாம் களி கூற முடியும்? இதோ தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவருடைய மகிமை உன்மேலே தங்கி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற தேவ ஜனமே, உன்மேல் தேவ மகிமை தங்கி இருக்கும். அவருடைய பிரசன்னம் தான் உன்னுடைய அடையாளம், அவருடைய மகிமை தான் உன்னுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. தேவ ஜனங்கள், ஆமென், அவர்கள் எதையும் பேசவே தேவையில்லை. துதிக்கிற தேவ ஜனங்களை ஜனங்கள் பார்த்தாலே தெரியும், அவர்கள் மேல் ஒரு தேவ பிரசன்னம் மகிமையாய் காணப்படும். மோசே தேவ பிரசன்னத்தில் இருந்த பொழுது அவனை தேவனுடைய மகிமை அவனுடைய முகத்தை நிரப்பி இருந்தது. அவனுடைய மகிமையான அந்த பிரசன்னம் அவன் முகத்திலே வெளிப்பட்டது. நிச்சயம் தேவ ஜனங்களே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களே, நம்மை காண்பவர்கள் தேவ பிரசன்னத்தை நம்மேலே காண்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியாது? அந்த அன்பை நினைத்து, அந்த பிரசன்னத்தை நினைத்து சொல்லுங்க, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. ஒன்றுக்கும் உதவாத நாங்கள், தூக்கி எறியப்பட்டவர்கள் நாங்கள், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள் நாங்கள், காட்டு ஒலிவ மரம் நாங்கள், அந்தகாரத்தின் இருளிலே இருந்த நாங்கள், ஆச்சரியமான உயரத்துக்கு கொண்டு வந்தீரே. உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவே? சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இதற்கு ஈடு என்ன தருவே நான்? தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனை ஆராதிக்கிற இந்த அருமையான தருணம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினா தேவனை இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம். ஹalleluya. அவர் நமக்கு போதுமானவரிலும் போதுமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரகபா சந்தரதரபலபரபா. ஹalleluya. பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் எங்களுக்கு போதுமானவரிலும் போதுமானவர். அவருடைய கிருபையை நாங்கள் அளவில்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளிலும் கூட நல்ல தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்கிறோம், உடைய பிரசன்னத்தில் நாங்கள் களி கோருகிறோம் சொல்லி பாடலாமா? எனது தலைவன் இயேசு ராஜன். அவர் பிரசன்னத்திலே, அவர் சமூகத்திலே, உடைய மார்பிலே சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன் என் இயேசு. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. சொல்லி பாருங்கள். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமாண்டவரே, நாங்கள் மகிழ்ந்திருப்போம்.
உங்க பிரசன்னத்திலேயே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம். நீர் எங்களுக்கு போதுமான. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் கலந்து கொண்ட ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட தங்கள் வாழ்க்கையிலே மகிமை இல்லாத, வெளிச்சமில்லாத நிலை, அருமையானவர்களே, தேவனுடைய மகிமை நம்மேலே தங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெளிச்சம் உதிக்கும். பாதையிலே வெளிச்சம். இயேசுவின் நாமத்தில் அருமையான ஜனங்களுக்கு இந்த மகிமை, இந்த வெளிச்சம், இந்த பிரசன்னம் அவர்கள் மேல் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது இவர்களை ஆசீர்வதிக்கும், இவர்களை பாதுகாக்கும், இவர்களை வழிநடத்தும். இவர்களை மட்டுமல்ல, இவர்கள் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியா இதனாலே கூடி ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. நீங்க சொன்னது போல அவருடைய மகிமை உன்மேல் தங்கி இருக்கும். அப்படியா ஆண்டவரை தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை, ஆண்டவரே எங்கள் துதிகளை, எங்களை படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.